பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து மொழிகளுக்கான நிதி ஒதுக்குறதுல சமஸ்கிருதத்தை தான் அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம தமிழ் மொழிக்கு அதை விட ரொம்ப குறைவான நிதி தான் ஒதுக்கியிருக்காங்க. சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுவதும் சமஸ்கிருத பள்ளிக்கூடங்கள், இப்படி சமஸ்கிருத சிறப்பு திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. தமிழ் ரொம்ப பழமையான மொழின்னு பெருமை பேசுகிற இங்கே இருக்க பிஜேபிகளும் சரி, பிஜேபி கட்சிக்காரங்களும் சரி, ஏன் தமிழுக்கு நீங்கள் அதிகமாக நிதி ஒதுக்கலைன்னு இதுவரை கேட்டது கிடையாது. இங்கே இருக்க தமிழ் கடவுள் முருகனுக்கு கூட இவங்க மதத்தை பிடிச்சா கூட தமிழ் கடவுள் முருகன் கூட இங்கே இருக்கிற திமுக தான் தமிழ் அர்ச்சக திட்டம் கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டில் முருகன் கோயிலில். ஆனால் இவங்க அதை அவங்கள எதிர்த்து பேசிட்டு கிடப்பாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் பழமையாக இருக்கிற நம்ம உலகம் முழுவதும் இருக்குது தமிழ் மொழி. இப்போ இந்தியா முழுவதும் இந்த மொழியை சிறப்பு மொழியாக கொண்டு வரக்கூடாதுன்னு இங்கே இருக்க பிஜேபி கேட்க மாட்டாங்க, மத்தியில் ஆட்சி இருக்க பிஜேபியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பெருமை தமிழ் பழமையான மொழிம்பாங்க, சம்மந்தம்லாம் பேசுவாங்க. ஆனால் இது தமிழுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம்.